அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரமாக எந்தெந்த நிகழ்வுகளை மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் பெருவாரி கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமத்தில் இருக்கிறாருங்க. அவர் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக உண்டு. சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜன்மராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே எதிர்பார்க்கிறபடி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் புதிதாக வீடு கட்டுதல், வீட்டை பழுது பார்த்தல் அல்லது புதிய வீடு வாங்குதல் போன்ற வாய்ப்புகள் நிறைவாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடி ஆக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் மேலும் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க புதன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் கடன் சுமை குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் அவருடன் மிக வலுவாக சூரியனும் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கவலை என்ற 3 எழுத்து உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய வகையில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்கிறது. உழைப்பிற்கேற்ற பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. திடீரென பொறுப்புகள் உங்களை தேடி வரும். யோகஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் புதனுடன் இணைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான வருமான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எந்தவிதமான தடையும் இல்லாமல் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சுமூகமாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைகிறது என்பதை ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மாற்றிக் கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் விளம்பருகிறாருங்க ராகு லாபத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபம் இந்த தருணத்தில் உயரும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், புதிய வேலையில் இணைதல், வருமானத்தை உயர்த்தக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் எளிதில் காரிய
காரிய வெற்றியும் நல்ல லாபமும் நிறைவாக ராகுவின் அமைப்பால் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5 வலம் வருகிறார். கேது 5 இருப்பது எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையிலும் சிறப்பாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே தன வரவு சற்று தாராளமாக அமைவதோடு எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வியக்கத்தக்க வகையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது. புதனின் உச்சம், சுக்கிரனின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. அதே வேளையில் குரு தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக வெற்றிக்கு விரித்தான 3 தனது சொந்த ராசியில் விளம்பெறுகிறாருங்க. 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத பலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பெறுவதோடு மட்டுமல்லாது அவரது பார்வை 9, 11 மற்றும் 7 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான செவ்வாயின் மீதும் பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் தானாகவே உங்களை தேடி வரும். குருவின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன. மிக விரைவில் அவர் உச்சம் பெறுகிறார். எனவே இந்த தருணத்தில் பல தடைபட்ட காரியங்கள் எளிதில் கைகூடும். பாக பிரிவினை உள்ளிட்ட சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. இந்த தருணத்தில் உற்றார் உறவினரிடம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைவதால் சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில் சனி வலம் வருகிறார். ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி விரயத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு அவர் வக்ரகதியில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு பகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளில் மந்தமான சூழல் ஏற்பட்ட நிலையில் அவற்றை விரைவாக திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். இந்த தருணத்தில் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த உத்தியோகம், தொழில் ரீதியான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதோடு திட்டமிட்டதை விட காரிய வெற்றி மிகவும் சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாகவும் மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை அனைத்தையும் காட்டிலும் சந்திரன் இந்த வேளையில் 4, 5, 6, 7 என பல இடங்களில் விளம்பர போகிறார். சந்திரன் மிகவும் வலுவாக 21ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக விளம்பருவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைத்த பல காரியங்களை எளிதில் வெற்றி வாய்ப்பு நிறைந்தவையாக மேசராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அமாவாசை நிகழ்வு வருகிறது. சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசையை வருடத்தில் எத்தனையோ முறை ஏற்படுத்தினாலும் கூட மிக முக்கியமான அமாவாசையாக
மகாலய அமாவாசை பார்க்கப்படுகிறது. மகாலய அமாவாசை, தை அமாவாசை மிக முக்கியமான அமாவாசைகளாக இருக்கக்கூடிய வேளையில் மகாலய அமாவாசையில் மிகவும் முக்கியமாக தவறாமல் முன்னோர் வழிபாட்டை செயலுங்கள். ஏனென்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகாலயத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் முற்றிலுமாக நீங்கும். முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலம் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் ஒரு வருடம் செய்யக்கூடிய அளவிற்கு முன்னோர்களினுடைய வழிபாடு திருப்திகரமாக அமையும். அது மட்டுமல்லாது பித்ருக்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதோடு பெரிய அளவிலான தடைகள் விலகும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது சூரிய கிரகணமும் இந்த வாரத்தில் நடைபெற போகிறது. சூரிய கிரகணத்தின் போது உறுதியாகவே சில விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருப்பவர் சூரியன் மற்றும் சந்திரன். எனவே சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கவனத்துடன் இருங்க. அதிலும் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அவர் வலுவிளக்கும் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும். சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்துவிட்டு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டை இந்த தருணத்தில் தவறாமல் மேற்கொள்ளுங்கள். முடிந்தால் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் விலகி அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கும். சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.